பிரைஸ் தி லார்ட். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஏசாயா 60:22. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேவனாகிய கர்த்தர் நம்மை நோக்கி கூறுகிறார், நாம் சிறியவர்கள் அல்ல, சின்னவன் அல்ல, நாம் பலத்த ஜாதி, நாம் பலம் மிக்கவர்கள். நம்மை ஜனங்கள் பார்வையில் சிறியவர்கள் என்றும் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்றும் திறமையற்றவர்கள் என்றும் கருதலாம். பல இடங்களில் புறக்கணிக்கலாம். ஆனால் நமது தேவன் நம்மை பலத்த ஜாதியாக, சேனையாக பார்க்கிறார். நாம் தனிமையாக இல்லை. நம்முடன் ஒரு கூட்ட தேவதூதர்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறார்கள். இதைத்தான் எலிசா தீர்க்கதரிசியை பிடிக்க எதிரிகள் வந்தபோது எலிசா தீர்க்கதரிசி விண்ணப்பம் செய்து எலிசா தீர்க்கதரிசியின் வேலைக்காரரின் கண்கள் திறக்கப்பட்டு அவர்கள் இருந்த மலையை சூழ தேவதூதர்கள் பாளையம் இறங்கினதை பார்த்தார்கள். அதே போல நம்மை பாதுகாக்க நம்மை சூழ தேவதூதர்கள் இருக்கிறார்கள். நாம் சிறியவர்கள் இல்லை, சின்னவன் இல்லை, தனிமையானவர்கள் இல்லை, ஒரு பலத்த ஜாதி, ஒரு பலத்த சேனை போன்றவர்கள். இதை நம் கண்கள் காணாமல் இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் நமது மனக்கண்களை குருடாக்க இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு மறைவானது எதுவும் இல்லை. ஆதலால் தேவனின் பார்வையில் நாம் பலத்த ஜாதி, பெரிய சேனை. இதை கர்த்தராகிய தேவன் ஏற்ற காலத்தில் நடப்பிப்பார், வெளிப்பட பண்ணுவார். ஒரு சோதனையின் காலத்தில் எலிசா தீர்க்கதரிசியின் வேலைக்காரரின் கண்கள் திறந்து எதிரியின் கண்களை குருடாட்டம் வர பண்ணி அவர் வெளிப்பட பண்ணினது போல நமது சோதனை காலத்தில் ஏற்ற காலத்தில் அவர் வெளிப்பட பண்ணுவார். ஆம், நம்மை சூழ பாளையம் இறங்கி இருக்கும் தேவதூதர்கள் நம்முடன் இருக்கும் வரை எதிரிகளை பார்த்து நாம் பயப்பட தேவையில்லை. நாம் சிறியவர்கள் இல்லை, பலத்த சேனை என்பதை நம் மனக்கண்களை அவர் திறந்து நமக்கு வெளிப்படுத்துவாராக. ஆமேன்.